நாங்க எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். இங்கே நான் எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்த்திருக்கேன்னு சொல்றாரா? வாக்கு கொடுத்துட்டேன், நீ கல்யாணம் பண்ணுன்னு சொல்றாரு. எப்படி இருக்கும்? செம்ம கடுப்பாயிட்டேன். முடியவே முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். அருண், டேய், நான் அப்புறம் கூப்பிடுறாரு. என்ன சிஸ்டர், ரூமுக்குலாம் இப்படி தேடி வர மாட்டீங்களே? தேடி வந்திருக்கீங்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன என்ன பேசணும்? அப்பா உன்னை தூது அனுப்புனாரா? எப்படி அவனை பேசி கன்வின்ஸ் பண்ண சொல்லி அனுப்புனாரா? நீ தான் புத்திசாலி, அவனை ஈஸியா பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லி அனுப்புனாரா? உன்னை கன்வின்ஸ் பண்றதுக்காக நான் வரல. ஆனா என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல. அந்த பக்கம் நீ ரோஹிணிய கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்ட. அந்த கல்யாணம் நிச்சயம் வரைக்கும் போய் கல்யாண வேலையை எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அப்பா அவர் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. நீ மட்டும் இல்ல, நம்ம 2 பேருமே இப்போ கத்தி மேலதான் நிக்கிறோம். இதை என்ன பண்றதுன்னு நாம தான் சேர்ந்து பேசி முடிவெடுக்கணும். எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. ஐ எம் வெரி கிளியர். நான் ரோகிணியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ரோகிணி ஒரு 100-150 கோடி ரூபா சொத்துக்கு சொந்தக்காரி. அப்படி ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்க பொண்ணு எனக்கு எந்த ஜென்மத்திலையும் கிடைக்காது. நான் இந்த ப்ராஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏய், நீ இந்த பக்கம் அப்பாவையும் நினைச்சு பார்க்கணும். அப்பா இந்த விஷயத்தை அவரோட கௌரவமா பாக்குறாரு. அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்காரு. அவர் ஏன் தேவையில்லாம இந்த வேலையை பார்க்கறாரு? என்ன கேட்காம என் விஷயத்துல இந்த முடிவெடுத்ததே தப்பு. இதுல வாக்கு வேற கொடுத்திருக்காரு. நான் எப்பவுமே யார் பேச்சும் கேட்க மாட்டேன்னு அவருக்கு நிறைய தடவை புரிய வச்சிருக்கேன். மறுபடியும் எந்த நம்பிக்கையில் அவர் இப்படிலாம் பண்றாரு? நீ பண்ணது சரியா? நீயே யோசிச்சு பாரு. எந்த பையனாவது ஒரு அப்பா அம்மாக்கு தெரியாம ஃபோர்ஜரியா ஒரு அப்பா அம்மாவை ரெடி பண்ணி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவானா? 2 குடும்பத்தையும் இந்த அளவுக்கு ஏமாத்துவானா? உண்மை தெரிஞ்சதுன்னா அது 2 குடும்பத்துக்கும் எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய வலி. இதெல்லாம் யோசிக்காம பண்ணதுதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். நீ அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணிருந்தனா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? ஏய், அவர் தான் பூமரங்கள் மாதிரி பேசிட்டு இருக்காருன்னா நீ வர வர அவரை மாதிரி பேசிட்டு இருக்க. இது கம்ப்ளீட்டா வேற உலகம். இதுல லோவர் கிளாஸ் மிடில் கிளாஸ்லாம் இடமே கிடையாது. 100 கோடி 200 கோடி 300 கோடி கோடி கணக்குல பணம் வச்சிருக்கவங்களுக்கான உலகம். நம்ம அப்பா தலைகீழ நின்னாலும் இப்படி ஒரு பணத்தை நமக்கு உண்டாக்கி கொடுக்க முடியுமா? சொல்லு, முடியுமா?